உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். Hebrew 12:1 Therefore we also, since we are surrounded by so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which so easily ensnares us, and let us run with endurance the race that is set before us. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகத்திலே வாழ்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டம் என்ன? நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய உறவினர்களையும் ஏன் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் சுற்றி இருக்கிறதான இந்த பாவமான வாழ்க்கைதான். உலகம் மிகவும் கொடூரமான காலகட்டத்திலே இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தாங்கள் மேற்கொள்கிற தாங்கள் கடந்து போகிற பாதைகள் மிகவும் கடினமான பாதைகளாக இருக்கின்றது. எனவேதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பாவத்தையும் நீங்கள் உதறி தள்ளிவிட வேண்டும். யோசேப்பு எப்படி தன்னுடைய மிகப்பெரிய பாவ சிக்கிலிருந்து தன்னை விடுவித்து தன்னுடைய பரிசுத்தத்தை எப்படி காத்து கொண்டாரோ அதே போல இந்த உலகத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கின்றது. எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எல்லாவற்றிலும் பாவம் நிறைந்திருக்கின்றது. எனவேதான் ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் அவசியமாய் விட வேண்டிய காரியங்கள் பாவம், கோபம், துர்க்குணம், சண்டை, கடுஞ்சொற்கள், விரோதங்கள், பகைகள், பொறாமைகள், இன்னும் அநேக விதமான காரியங்களை நீங்கள் நானும் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கின்றது. இந்த நாளிலே தேவனுடைய பாதத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மை அவருடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற முடியாது அவர் இன்னும் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் கோபத்தை விட்டு விலகி கோபத்தை நாம் வெறுப்போம். வேதம் சொல்கின்றது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம், சினம் கொள்ளாதே, வெகுண்டெழுவதை விட்டுவிடு, எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும் என்று வேதம் சொல்கிறது. கோபம் நமக்குள் வருகின்ற போது நாம் அநேக விதமான காரியங்களை நம்மையும் மீறி செய்து விடுகிறோம். பின்பு அதை நினைத்து வருத்தப்படுகிறோம். இந்த நாளில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், கோபம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று. அது மாத்திரமல்ல, துர்க்குணத்தை நாம் விட்டு விலகி வாழ்கிற பிள்ளைகளாய் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். வேதம் சொல்கின்றது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆம், நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. மாத்திரமல்ல, சண்டையை நாம் விட்டு விலக வேண்டும். வேதத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இதுதான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் என்று வேதம் சொல்கிறது. கோபம் வருகின்ற போதே நீங்களும் நானும் அதை அடக்கிவிட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் நம்மை நிரப்ப வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழ முடியும். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. உமக்கு ஆண்டவரே உண்மையுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. God bless you. Jesus loves you. Amen.